பகல் கொள்ளை சென்னை மாநகராட்சியில் சேகர்பாபுவும் கே நேருவும் சேர்ந்து ஆட்சி இது போன்ற கொள்ளையை எங்குமே பார்க்க முடியாது. இது எங்கே போய் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி என்று நம்மக்கிட்ட வாங்குறாங்கல்ல, இந்த எல்லாம் வாங்கி இதில் இந்த மதுரை கார்பரேஷன் ஒரு கொள்ளை அடிச்சாங்க, இதெல்லாம் வாங்கி நம்ம தலையில் தான் இது விடியும். ரோடு போடுறது ஊழல்னு போயிட முடியாது. கடன் வாங்கி கொள்ளடிக்கிற கார்பரேஷன் தானே சென்னை கார்பரேஷன். இது போல இந்த கன்சல்டன்ட் விடுறாங்க இல்லையா, இதில் இன்னொரு தமாஷ் பாருங்க. இந்த சேகர்பாபுக்கும் நேருக்கும் கொள்ளடிக்கிறதுல அவசரம். ஸோ இந்த மழைநீர் வடிகால் வேலைகளை செய்யறதுக்கு டெண்டர் விடுறீங்க, அது கன்சல்டன்ட் மூலமாக விடணும், ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுடைய லாஜிக் படியே வச்சுக்கிட்டா கூட கன்சல்டன்ட்டை கேட்டு அப்போ எத்தனை மழைநீர் வடிகால் சரி பண்ணணும் கட்டணுன்றதை நீங்கள் ஒரு எஸ்டிமேட் கொடுங்கன்னு கன்சல்டன்ட்டை நியமிச்சு அவங்க வந்து சார் இவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு டைம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, முதல்ல டெண்டரை விட்டு ஆளுக்கு கான்ட்ராக்டை கொடுத்துட்றாங்க. கொடுத்து முடிச்ச பிறகு இனிமேல் தான் கன்சல்டன்ட்டை சூஸ் பண்ண போகிறாங்களாம். கன்சல்டன்ட்டை சூஸ் பண்ணுறது அதுக்கு தனியாக காசு. நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வேண்டுகோளாக கோரிக்கையாக வைக்கிறேன், இந்த சென்னை மாநகராட்சி இந்த கக்கூசிலிருந்து குடிநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் அகற்று வேலைகள் உட்பட எல்லாவற்றிலுமே இவர்கள் செய்த ஊழலை நினைத்து பார்க்க